நிலக்கடலை டெய்லி ஒரு கைப்பிடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நிலக்கடலை வாங்குனோனே, அதில வறுத்த கடலையாவே இருந்தாலும், நம்ம வீட்ல வாங்குனோனே ஒரு தடவ இந்த மாரி வறுத்து வச்சுட்டோம்னா, சாப்பிட்றதுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லாருக்கும். ஸோ, நான் வறுத்து இந்த மாதிரி வந்து கொஞ்சமா சலிச்சு இப்படி எடுத்து வச்சுருவேன். டின்னர் செய்றதுக்கு முன்னாடி அந்த வேலைய முடிச்சுட்டு தான் டின்னர் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். டின்னருக்கு இன்னைக்கு இட்லியும், பூண்டு சட்னி தான். பூண்டு சட்னி உரிக்கிற வேலை தான் கொஞ்சம் அதிகமே தவிர்த்து, செய்றது ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல், புளி இதெல்லாம் நல்லெண்ணெயில சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா பூண்டு கருகத்தான் செய்யுமே தவிர்த்து உள்ள வேகாது. அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாரி பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பூண்டு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து தான் பண்ணணும். பெரிய வெங்காயம் அந்த அளவுக்கு டேஸ்ட் குடுக்காது. ஸோ பூண்டு சட்னி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம், அப்படியே வந்து இட்லியும் ஊத்தி வச்சுட்டு, இட்லி வேகுறதுக்குள்ள பூண்டு சட்னியும் அரைச்சு ரெடி பண்ணிட்டேன். கோதுமை மாவு இந்த மாரி அளவா வாங்கிக்கலாம். 5 கேஜி பேக்கா வாங்குறதா இருந்தா, அந்த ரேட்டுக்குள்ள தீத்துருமான்னு பார்த்து வாங்குங்க.